சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு மட்டும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ வந்து அந்த வெங்காயம் பருள் இருக்குல்ல, பருளை வச்சு ரெண்டு நேரம் சாப்பிட்டா போதும், உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும். இந்த குயசார் சான்றிதழ் கொடுத்த பின்னாடி தான் இந்த ரேட்டு. இந்த இதுக்கு முன்னாடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த விலை போகாதனால இதில் செலவாயிட்டு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சன்றரைக்காண்டி பூண்டு அதுவும் டிமாண்டாக தான் இருக்குது. இப்போ எல்லா பேரும் கேட்கறதுனால சாப்பிட்றதுனால இங்கே எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்துக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளமே இல்லை இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு இல்லை. மலை பூண்டு எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணே? மலை பூண்டு 100 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்குண்ணே. 100 வருஷமாக இங்கே தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை என்ன பயன்கள் இந்த மலை பூண்டில்? மலை பூண்டில் நல்லா நிறைய பலன் இருக்குது. இப்போ வந்து குயசார் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடைக்கானல் மலை பூண்டுக்கு மட்டும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அந்த பூண்டு வந்து பல நோய்களுக்கு இருக்குது. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்போ வந்து அந்த வெங்காயம் பருள் இருக்குல்ல, பருளை வச்சு 2 மிளகா வச்சு வெங்காய தண்ணின்னு சொல்லி ஒரு வைப்பாங்க. சரி, வீட்டுகளில். சரி, அந்த இது வந்து வச்சு சாப்பிட்டா என்ன பிரச்சனை உடம்புல இருந்தாலும் அப்படியே கிளியர் ஆயிடும். 2 நேரம் சாப்பிட்டா போதும், உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ இந்த பூண்டு இந்த ரேட்டு விற்கிது, இவ்வளோ ரேட்டு விற்கிது, என்ன காரணம்? இந்த நாள் வரைக்கும் இந்த ரேட்டு போனல. சரி, குயசார் சான்றிதழ் கொடுத்த பின்னாடி தான் இந்த ரேட்டு. இந்த இதுக்கு முன்னாடி வந்து இது ஃபுல்லாக மலை பூண்டு தானே? ஃபுல்லாக மலை பூண்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபாய் இது நாள் வரைக்கும் தாண்டினது கிடையாது. அவ்வளோதான் போச்சு மொத்தத்துக்கு. இப்போ அந்த சான்றிதழ் கொடுத்த பின்னாடி வந்து இப்போ மவுசு கூடிடுச்சு இந்த பூண்டு. அப்போ எல்லாமே இந்த விவசாயத்துக்கு வந்துட்டா எல்லாம் மலை பூண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த விலை போகாதனால இதில் செலவாயிட்டுங்கள் கூட. சரி, இப்போ வந்து விரும்புகிறாங்க. இப்போ பூடு வாங்கி நடுறதுக்கான பூடு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சன்றரைக்காண்டி பூண்டு அதுவும் டிமாண்டாக தான் இருக்குது. இப்போ எல்லா பேரும் கேட்கறதுனால இப்போ பூடு நடுறதுக்கே டிமாண்டாக இருக்குது. நிறைய டிமாண்டாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கம்மியாகுதா? சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இங்கே வந்து அழகாமல் கீழே தரப்புத்தில் உள்ளவங்க தான் சாப்பிட்டு பார்ப்பாங்க. இங்கே வந்து இந்த பூண்டை வந்து மாதத்துக்கு ஒரு நாளாவது குழம்பு மூலியமாக உணவு மூலியத்தில் வந்து சாப்பிட்றதுனால இங்கே எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்துக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளமே இல்லை இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு இல்லை. அது மலை பூண்டுனால ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 முறை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருவாங்க. இதை உரிச்சு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு தேடி வந்தால் பூண்டு வாங்கிக்கலாம்ல? எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இது ஃபுல்லுமே விவசாயம் தான். ஏன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறீங்க மலை பூண்டு.